காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதை ஏற்கனவே உங்களோடு கூட நான் பகிர்ந்து விட்டேன் என்று தான் நினைக்கிறேன். I do it for 3 reasons. அதை நான் 3 காரணங்கள் நிமித்தமாக அதை நாம் பார்க்கலாம். One, because we easily forget what is already shared. முதலாவதாக நாம் என்ன பகிர்ந்து கொண்டாலும் அதை சுலபமாக நாம் மறந்து போகிறோம். Secondly, it's good to recollect what we have already heard. இரண்டாவதாக நாம் ஏற்கனவே கேட்டதை மறுபடியுமாக திரும்பவும் ஞாபகத்தில் கொண்டு வருவது நமக்கு நல்லதாகவே இருக்கும். Thirdly, there are some people who are new here and it will be good for us to listen to these things. மூன்றாவது காரணம், சிலர் இங்கே புதிதாய் வந்திருக்கிறபடினாலே அவர்களோடும் கூட இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்வது நமக்கு நன்மையாயிருக்கும். There was a young boy called David in the Bible. வேதத்திலே ஒரு வாலிபனாகிய தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். And he's a Bible hero. அவன் வேதத்தின் வீரனாய் இருந்தான். He did many extraordinary things. அவன் அநேக அசாதாரணமான காரியங்களை செய்தவனாய் இருந்தான். But we must also realize that he did many ordinary things. அது மாத்திரமல்ல, அநேக சாதாரணமான காரியங்களையும் அவன் செய்தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். There were points of time where he was very weak, just like you and me. உங்களையும் என்னையும் போல சில நேரங்களில் அவன் மிகவும் மிகவும் பலவீனனாய் காணப்பட்டான். You and I, we make mistakes every day. உங்களைப் போலவே அவனும் கூட, you and I, we make mistakes every day. நீங்களும் நானும் அநேக தவறுகளை தினமும் செய்து கொண்டு வருகிறோம். This David also, he made many mistakes. இந்த தாவீதும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல தவறுகளை செய்திருக்கிறான். Many of them were deliberate mistakes. அவன் செய்த சில அநேக தவறுகள் எல்லாம் வேண்டுமென்றே செய்ததான காரியமாய் இருக்கிறது. In the Bible we see he told many lies. David told many lies. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது அநேக பொய்களை சொன்னவனாய் இருக்கிறான். For example, one day when Saul was chasing him, ஒரு உதாரணமாக, ஒரு நாள் சவுல் தாவீதை துரத்தின பொழுது, and Saul wanted to kill him, so Saul called him for a feast. சவுல் தாவீதை கொல்லும்படி வகை தேடி அவனை விருந்துக்கு அழைத்தான். And when he didn't come for the feast, Saul asked his son, "Where's David? Why didn't he come?" தாவீது அந்த விருந்துக்கு வராத பட்சத்திலே சவுல் தன்னுடைய குமாரனை நோக்கி கேட்கிறான், ஏன் தாவீது இந்த விருந்துக்கு வரவில்லை என்று சொல்லி. Then David had already told Saul's son Jonathan, "If your daddy asks why I didn't come, tell him I've gone to my hometown for a function," which was a lie. அவன் ஏற்கனவே தாவீது அந்த சவுலின் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் சொல்லியிருந்தான், உன்னுடைய தகப்பனார் நான் ஏன் விருந்துக்கு வரவில்லை என்று கேட்பாரே ஆகில் நீ அவரிடத்தில் சொல்லிவிடு, நான் நகரத்துக்கு என்னுடைய வீட்டுக்கு சொந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன், ஆகையினாலே வர முடியவில்லை என்று சொல்லிவிடு என்று சொல்லியிருந்தான். அது ஒரு பொய்யான காரியமாயிருந்தது. And there was a time when they were trying to catch him, and he put an image of a doll on the bed as though he was sleeping there, and he escaped. ஒருமுறை தாவீதை அவர்கள் சத்துருக்கள் பிடிக்க வந்த பொழுது அவன் தன்னுடைய படுக்கையிலே தன்னை போலவே ஒரு பொம்மையை செய்து, ஒரு சிலையை செய்து அங்கே மூடி வைத்துவிட்டு அவன் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடி போய்விட்டான். A man of the world can do those things, but a godly person should not do that, isn't it? உலக மனிதர்கள் இவ்வாறாக செய்யலாம், ஆனால் தேவனுடைய மனுஷன் இப்படி செய்யலாமோ? அது தவறல்லவா? When he went to the land of the Philistines once, ஒருமுறை அவன் பெலிஸ்தீரின் பட்டணத்திற்கு போன பொழுது, and he got scared, suddenly he's going to get killed because they found out this is David. அவன் தாவீது என்று அவர்கள் அறிந்த பொழுது அவனை கொல்லும்படியாக அவர்கள் வகை தேடினார்கள் என்று அவன் நன்றாக அறிந்த பொழுது அவன் மிகவும் பயந்து போனான். Because suddenly he thought nobody will find him out, but suddenly they said, "Is this not the one who killed Goliath? Isn't this not the person about whom they sang, David has slain his 10,000s?" When he heard that, he got scared. They found me out. அவனை அவர்கள் முதலாவது கண்டுபிடிக்கவில்லை. பின்பு திடீரென்று சொன்னார்கள், இது அல்லவா கோலியாத்தை கொன்ற தாவீது? இந்த மனிதனை அல்லவா ஜனங்கள் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்களே, அந்த தாவீது இந்த மனுஷன் அல்லவா என்று சொல்லி அவர்கள் அவனை பிடிக்க வகை தேடின பொழுது அவன் பயந்து போனான். You know what he did? அவன் என்ன செய்தான்? He didn't kneel down and pray. அவன் உடனடியாக முழங்காற்படியிட்டு ஜெபிக்கவில்லை. Jesus, please save me, they are going to take me. இயேசுவே தயவு செய்து என்னை காப்பாற்றும், அவர்கள் என்னை கொண்டு போக போகிறார்கள். You know what he did?
அவன் என்ன செய்தான் தெரியுமா? He started acting mad. அவன் ஒரு பைத்தியத்தை போல நடிக்க தொடங்கினான். He started scraping on the ground. He allowed spit to fall down his face. அவன் உடனடியாக மண்ணை தோண்டுகிறவனைப் போல நடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய வாயிலிருந்து அந்த உமிழ்நீர்கள் அப்படியே ஒழுகிக் கொண்டிருப்பது போலவே காணப்பட்டது. So the king said, "Why did you bring a mad fellow to my presence? Take him away from here." ராஜா உடனடியாக சொன்னார், ஏன் ஒரு பைத்தியத்தை என்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர்கள்? அவனை இந்த இடத்திலிருந்து தூர கொண்டு போங்கள் என்று உடனடியாக சொல்லிவிட்டார். So he escaped. அப்படியாக அவன் தப்பித்துக் கொண்டான். Like this, one after the other, there were many fallen moments in his life. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அவனுடைய வாழ்க்கையிலே அநேக விழுந்து போகிறதான சம்பவங்கள் அவனுக்கு காணப்பட்டது. One situation came, Saul is going on chasing David, problem after problem, no hiding place for David. He's having to escape. 400 people and he together, 600 people, they can't stay in one place properly, no safety, no security. So he made a decision. ஒருமுறை ஒரு சம்பவம் இவ்வாறாக வந்தது. சவுல் தாவீதை கொல்லும்படிக்கு வகையாக நன்றாக சுற்றி சுற்றி அவன் பின்னாக அலைந்து கொண்டிருந்தான். அப்படி அவன் அலைந்து கொண்டிருந்த பொழுது தாவீது பிரச்சனைகளின் மேல் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. அவனும் அவனோடு கூட இருந்த 600 பேரும் அப்படி ஓடி ஓடி அவன் அலைந்து கொண்டிருந்தார்கள். So he made a decision. அப்பொழுது அவன் ஒரு தீர்மானம் செய்தான். Hereafter I cannot be safe in Israel. இனிமேல் நான் இஸ்ரவேல் பட்டணத்திலே ஒரு காலும் பாதுகாவலா இருக்க முடியாது. Better to go and join the enemy, surrender to them. நல்லது, போய் நான் சத்துருக்களோடு கூட நான் அப்படியே என்னை அர்ப்பணித்து அவர்களோடு கூட சேர்ந்து கொள்வதே எனக்கு நல்லதா இருக்கும் என்று சொன்னார். So he and his 600 people, they crossed over from Israel and went to the Philistines and said, "We want to be with you." அவனும் அவனோடு கூட சேர்ந்ததான 600 இஸ்ரவேலரும் தங்களுடைய பட்டணத்தை விட்டு பெலிஸ்தியரோடு கூட போய் நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்திருக்கும்படி விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். And the king gave permission. இப்பொழுது அந்த ராஜா அவர்களுக்கு அனுமதி கொடுத்தான். You see, in all this, that spiritual man David, who was a harp player, who was so close to God, he composed many psalms. Now see what he's doing. He's given up in his life. He's got fed up, and he says he's not seeking God anymore. He's not praying anymore. He's making his own decision. Let me go and join the enemy. பாருங்கள், நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் தான் தாவீது. அநேக சங்கீதங்களை பாடினவன், உண்டாக்கினவன், சுரமண்டலத்தை வாசித்து தேவனை துதித்த ஒரு மனுஷன். இப்படி பிரச்சனை மேல் பிரச்சனையும் போராட்டங்கள் மேல் போராட்டம் வந்த பொழுது அவன் வாழ்க்கையிலே சலிப்பு தட்டினவனாக, இனிமேல் நான் எப்படி எதிர்த்து போராட முடியும், நல்லது நான் போய் என்னுடைய சத்துருக்களோடு சேர்ந்து கொள்கிறேன் என்கிறதான அந்த தீர்மானத்திற்குள்ளாய் அவன் வந்தான். So that was a period in his life he didn't compose any songs. அவன் இந்த காலத்தில் தான் ஒரு சங்கீதங்களையும் அவன் ஏற்படுத்தவில்லை. And he won the trust of the Philistines. அவன் இப்பொழுது பெலிஸ்தியரின் நம்பிக்கையை அவன் பெற்றுக்கொண்டான். But then he realized he and his 600 people, if they're going to sit in the capital city where the king is under the direct supervision of the king, he can't be free. So he said, "Oh king, I am not worthy to stay in the capital city where you are there. Please give me a corner." Why? He wanted freedom. அவன் இப்பொழுது என்ன செய்தான் என்றால், அந்த சத்துருக்களின் ராஜாவினிடத்தில் அவன் பிடிபட்டு அவன் ஒப்புக்கொண்ட பொழுது அப்போ அவன் இவ்வாறாக சொன்னான், "ராஜாவே, உம்மோடு கூட நான் தலைமை பட்டணத்தில் வசிப்பதற்கு, நகரத்தில் வசிப்பதற்கு நான் தகுதியற்றவன். ஆகினாலே உம்மை விட்டு தூரமா இருக்கிற ஒரு இடத்தில் என்னை போட்டுவிடும் என்று சொன்னான். காரணம் என்னவென்றால் அவனுக்கு சுதந்திரம் தேவைப்பட்டபடினாலே அவன் அவ்வாறாக ராஜாவிடத்தில் சொன்னான். You know what then king said, "Okay, you stay in a corner city." உடனடியாக இப்பொழுது ராஜா சொல்லிவிட்டார், நீ மூலை பட்டணத்தில் போய் தங்கிக்கொள். So staying in the corner city, when nobody was watching, David and the 600 people used to go and raid all the nearby villages of the Philistines. அவன் அப்படி மூலை பட்டணத்தில் தங்கிக் கொண்டிருந்த பொழுது அவனும் அவனோடு கூட சேர்ந்திருந்த 600 இஸ்ரவேலரும் தங்களை சுற்றி இருந்ததான பெலிஸ்தீரின் கிராமங்களை எல்லாம் சுற்றி சுற்றி தங்களுக்காய் வளைத்துக் கொண்டார்கள். All that I've been telling you is in the Bible. நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. So what happened is he started collecting a lot of booty, a lot of spoil, oxen, camels, sheep, goods and so on, started accumulating in his village, and he started becoming richer and richer. இப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், தனக்குரிய ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் காளைகள் எல்லாவற்றையும் தனக்குரியதான எல்லா வஸ்துக்களையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக 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 செய்து இப்பொழுது தானே ஒரு ஐஸ்வர்யனாக அந்த இடத்தில் மாறிக்கொண்டு வருகிறான். One day the king came visiting to his city.
ஒருமுறை ராஜா அவனுடைய பட்டணத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. The king asked him, saw all these oxen and sheep, where did you get all this? இவ்வளவு ஆடு மாடுகளை ராஜா கண்டபொழுது எங்கிருந்து இவ்வளவு ஆடு மாடுகள் வந்தது என்று ராஜா ஒரு கேள்வி கேட்டார். You know what David said? அப்பொழுது தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? I went and fought against the Israelites and got all the goods and brought it here. நான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போராடி இவ்வளவு காரியங்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்தேன் என்று சொன்னான். Achish became very happy. The king of Philistia, he became very happy. Oh, David has joined my side. He is fighting against the Israelites and bringing their goods and bringing it to our land. So he is really our friend. இப்பொழுது பெலிஸ்தரின் ராஜா இந்த காரியத்தை குறித்து இந்த செய்தியை குறித்து கேள்விப்பட்ட பொழுது நம்முடைய இப்படி போய் சென்று இஸ்ரவேலரை கொன்று இவ்வளவு பொருட்கள் கொள்ளையாய் கொண்டு வந்தான் என்று சொல்லி அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். 1 year 4 months he was doing this, raiding villages, collecting all their goods and spoil and animals. And when the king asked, where did you get this? I did yesterday I invaded Judah. Yesterday I invaded this land, that land. All Israelite names he started giving. அவன் 1 வருடமும் 4 மாத காலமாய் அவன் இவ்வாறு போய் சுற்றி சுற்றி கொள்ளையடித்துக் கொண்டு வந்திருந்தான். ராஜா கேட்கும் பொழுதெல்லாம் நான் அந்த இஸ்ரவேலனாகிய யூதா பட்டணத்தை இப்படி கொண்டு வந்தேன், இந்த இஸ்ரவேல் பட்டணத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்லி மற்ற இஸ்ரவேல் பட்டணங்களை கொள்ளையடித்ததாக அவன் சொன்னான். And the Bible says when he killed those, when he got those goods, he never just got the goods, he killed everyone in that village. Why? Because if someone escapes, they go and tell for the Achish, he's raiding our own country people. So to prevent that, he used to kill all the people. இப்பொழுது வேதம் சொல்கிறது அவன் என்னவென்றால் தாவீது போய் இப்படி இஸ்ரவேல் பெலிஸ்தரின் கிராமங்களை கொள்ளையடித்த பொழுது அங்கிருந்த எல்லா ஜனங்களையும் அவன் கொன்று போட்டான். யாரையும் அவன் உயிரோடு வைக்கவில்லை. ஏனென்று கேட்டால் ஒருவனை அவன் உயிரோடு வைத்திருந்தாலும் கூட அவன் போய் பெலிஸ்தீனின் ராஜாவாகிய அர்கீசிடத்தில் போய் சொல்லிவிடுவான் என்று சொல்லி அவன் இப்படி செய்து விட்டான். Read 1 Samuel chapter 27. முதலாம் சாமுவேல் 27ஆம் அதிகாரம். Read verse 8 onwards. 8ஆம் வசனம் முதல். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெர்சரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடு வைக்காமல் ஆடு மாடுகளையும் ஸ்திரீயையும் உயிரோடு வைக்காமல் kill them all. ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீசிடத்துக்கு திரும்பி வருவான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும் போது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியேலருடைய தென் திசையிலும். பாத்தீங்களா, கொள்ளையடிக்கிறது வேற இடம். ஆனா ராஜா கேட்கும் போது நான் யூதா தென் திசை இப்படி சொல்லிட்டு இஸ்ரவேல் தேசத்துடைய அந்த ஏரியால சொல்றார், பேரை மாத்தி சொல்றார். Wherever he goes and takes hold of things, but he just does it in the places of Philistines. But when they ask him, he tells a lie saying that I have taken it in the place of Judah and from the cities of Israelites. Read verse 11. செய்தியை அறிவிக்கத்தக்க இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடு வைக்காதிருப்பான். பாத்தீங்களா, ஒருத்தரையும் உயிரோடு வைக்க, ஒருத்தர் உயிரோடு வச்சா ரிப்போர்ட் கொண்டு போயிடுவாங்க. அதனால ஒருத்தரையும் உயிரோடு வைக்கல. He killed everyone. அவன் பெலிஸ்தரி நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வனம் செய்து கொண்டு வந்தான். ஆகீஸ் தாவீதை நம்பி அந்த அளவுக்கு ஏமாத்திட்டான். He trusted him so much that Achish could trust David. Who is this David? யார் இந்த தாவீது? The harp player, சுரமண்டலக்காரன். The one who cast out evil spirits from Saul. சவுலிலிருந்து பொல்லாத ஆவிகளை விரட்டினவன். The one who slew Goliath. கோலியாத்தை கொன்றவன். The one who said all Israel will know that there is a God in Israel. All the Philistines should know and all Israel should know there is a God in Israel. எல்லா பெலிஸ்தீரும் எல்லா இஸ்ரவேலரும் அறிந்திருக்க வேண்டும், இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் உண்டு என்பதை அறிய செய்தவன்.
look at this, what this man is doing now. Fully backslidden, no God in his life. He hung his harp somewhere. No more songs, no more psalms, no more God. He's now going raiding, collecting goods, becoming richer in a worldly manner. And when the king asks him, telling lies and escaping, so good at acting that even the king believed him. பாருங்கள், நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் இப்பொழுது பின்மாறி போய் இப்பொழுது உலகத்திற்கு பின்பாக, வஸ்துக்களுக்கு பின்பாக, பொருட்களுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறான். தன் சுரமண்டலத்தை விட்டுவிட்டான், பாட்டுகளை விட்டுவிட்டான், சங்கீதங்களை ஏற்றுவதையும் விட்டுவிட்டான். இப்பொழுது அவன் பெலிஸ்தியரின் ராஜா நம்பக்கூடிய அளவுக்கு அவன் பொய்யை சொல்லி ஏமாற்றுகிறவனாய் இருந்தான். So for him, no more worship, no more praising, no more music, no more Yabes. He is now busy earning money. He is going outside and earning money. இப்பொழுது பாருங்கள், அவனுக்கு எந்த இசையும் இல்லை, எந்த ஆராதனையும் இல்லை, எந்த துதித்தலும் இல்லை, எந்த ஜெபமும் இல்லை, எந்த வாலிப யாபேசும் இல்லை. அவன் இப்பொழுது பணத்துக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறான். So, you know how much Akish the king trusted him. பாருங்கள், எவ்வளவு அதிகமாக ஆகீஸ் என்கிற ராஜா தாவீதை நம்பி இருந்தான். Read 1 Samuel chapter 29 verse 3. 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் 29 verse 6. 6ஆம் வசனம். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. பாத்தீங்களா எவ்வளவு நம்பிட்டார். இந்த ராஜா ஏமாந்து போன ராஜா தாவீதை பத்தி ரிப்போர்ட் கொடுக்கிறார். இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கிறான் தாவீது. ஆனா அதை பத்தி யோசிக்காம ராஜா சொல்றது, எனக்கு தெரியும்பா உன்னை பத்தி, எனக்கு விரோதமா ஒரு தீங்கும் செய்யல, எனக்கு உன்னா போறது வரது எல்லாம் உத்தமமா தான் இருந்தேன், உனக்கு ஒரு தப்பு இல்ல, ஜனங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறதுக்கு, அதனால என் கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க, தயவு செய்து நீ போயிடு அப்படின்னு சொல்லும் போது how Achish trusted him so much and said, I now know that thou art the perfect man and you have not done any evil unto me. I can 100% sure that you have done all good unto me, but I want to keep you with me, but still my people don't allow you to be with us, therefore better leave. Then what did David say? அப்பொழுது தாவீது என்ன சொன்னான்? Read the next verse. அடுத்த வசனம். தாவீது ஆகீஸை நோக்கி, ஏன் நான் செய்தது என்ன? நான் என்னங்க செஞ்சேன் பாருங்க, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கறாங்க. Now he is talking as if he is very innocent. What did I do? நான் வந்து ராஜாவாகி என் ஆண்டவனுடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான். பாத்தீங்களா அப்பா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நடந்தாங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஏமாத்துறோம் இந்த மாடர்ன் டேஸ்ல பண்ற இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அப்பவே தெரிஞ்சிச்சு தாவீதுக்கு. Whatever the tricks that we do today and deceive others, David knew very well in those days itself. So what happened was, now in spite of all the excuses that he's trying to offer and lying and acting, Achish says, no David, please, I can't. I know you're true, I know you're like an angel before me, but I still can't keep you. I need the people's favor, and said, please leave. அவன் இவ்வளவு எத்தனம் பண்ணி வஞ்சிக்கும்படி தாவீது ஆகீசுக்கு முன்பாக என்ன முயற்சித்தாலும் ஆகீசார் சொல்கிறான், நீ நல்லவன் என்றும் நான் எனக்கு உத்தமன் என்றும் நீ தூதர்களை காட்டிலும் மேலானவன் என்றெல்லாம் சொல்லியும் கூட, என்றாலும் நீ என்னோடு கூட இருக்க முடியாது, நீ என்னை பிரபுக்கள் என்னோடு கூட இருக்க முடியாது என்றபடினாலே நீ என்னை விட்டு போய்விடு என்று சொல்கிறான். So David got, just imagine now, he left Israel to find shelter with the Philistines. Now the Philistines are pushing him out. No Israel, no Philistines. He's in the middle now. இப்பொழுது பாருங்கள், அவன் இஸ்ரவேலரை விட்டு பெலிஸ்தியரோடு கூட ஒன்றாயிருக்கும்படி வந்திருந்தான். இப்பொழுது பெலிஸ்தியர் அவனை போகும்படி துரத்துகிறார்கள். இப்பொழுது அவனுக்கு இஸ்ரவேலும் இல்லை, பெலிஸ்தியருடைய பக்கமும் இல்லை, நடு மத்தியில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். Now see what's happening. என்ன நடக்கிறது என்று இப்பொழுது பாருங்கள். He and the 600 men, weary and dejected, now they're going back to their land called Ziklag, where they were, where they collected all their booty, where all the spoil was there, where all their houses were there. He and the 600 people are going back to Ziklag now. இப்பொழுது அவன் தன்னுடைய வஸ்துக்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனும் அவனோடு கூட சேர்ந்திருந்ததான அந்த 600 இஸ்ரவேலருமாக சேர்ந்து இப்பொழுது அவர்கள் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். எந்த பட்டணத்திலிருந்து வந்தார்களோ அந்த பட்டணத்தை நோக்கி அவர்கள் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். All the spoil which was already saved there and kept, the camels, oxen and asses, and all their houses were there in Ziklag. Now
when they were supposed to go to battle with the Philistines, the Achish says, no, you can't join us in the battle, go back. So they're going back to Ziklag. அவர்கள் சேர்த்து வைத்ததான அந்த ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், வஸ்துக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு பெலிஸ்தியரோடு கூட அவன் சேர்ந்து அவன் யுத்தத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. ஆனால் பெலிஸ்தியர் ஒத்துக்கொள்ளாதபடியினாலே அவன் அந்த சேர்த்து வைத்ததான அந்த இடத்தில் தானே தங்கி இருக்க வேண்டியதா இருந்தது, போக வேண்டியதா இருந்தது. So when they coming back, what happened? அவர்கள் திரும்பி போகும்பொழுது என்ன நடந்தது? Oxen are missing, camels are missing, sheep are missing. All the houses are burned. All the 600 people's wives are missing. Children are missing. அவனுடைய ஆடுகள் எல்லாம் இப்பொழுது தொலைந்து போன, அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாம் தொலைந்து போன, அவனுடைய மாடுகள் எல்லாம் தொலைந்து போயிற்று, அவன் கொண்டு வந்த வஸ்துக்கள் எல்லாம் இப்பொழுது தொலைந்து போய்விட்டு அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் அங்கு காணப்படுகிறது. He went to earn money by crooked means. He became very rich very soon and lost it all very soon. அவன் பணத்தை சம்பாதிக்கும்படியாக குறுக்கு வழியில் போகும்படி முயற்சித்தான், அதிசீக்கிரத்தில் சம்பாதித்தான், அதிசீக்கிரத்தில் எல்லாவற்றையும் தொலைத்து போட்டான். Now no Israel, no Philistia. He and the 600 men are coming back to the hometown. The 600 people's wives and children are missing. Now all the 600 people took stones to throw at David. இப்பொழுது அவனுக்குரியதான சொந்தமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்படி அவன் திரும்பி வரும்பொழுது தாவீதை சேர்ந்ததான எல்லா இஸ்ரவேலரும் அவன் மேல் கல்லெறிந்து அவனை கொல்லும்படி ஆயத்தமாயிருந்தார்கள். Just imagine the loneliness in that situation. அந்த நிலைமையில் பாருங்கள், அவனுடைய தனிமையாய் விடப்பட்டதான அந்த நிலவரத்தை பாருங்கள். No God, தேவன் இல்லை. no psalms, சங்கீதம் இல்லை. He's backslidden, பின்மாறி போனான். He left Israel. இஸ்ரவேலை விட்டு போனான். He's covering himself with lies. இப்பொழுது அவன் தன்னை பொய்யினாலே மூடிக்கொண்டிருக்கிறான். Joined Philistia. பெலிஸ்தியரோடு கூட அவன் சேர்ந்து கொண்டான். In 1 year and 4 months he became very rich. வேதம் சொல்கிறது 1 வருடம் 4 மாதத்திற்குள்ளாய் அவன் மிகவும் மிகவும் ஐஸ்வர்யவானாய் மாறி போனான். He thought he was getting prosperous. அவன் நினைத்தான் அவன் செழிப்பாய் கொண்டே போகிறோம் என்று நினைத்தான். Suddenly he got pushed. He lost his job. திடீரென்று அவன் தள்ளப்பட்டான், தன்னுடைய வேலையும் போய்விட்டது. He said, at least now I have some savings in my bank. He went to his hometown, all his savings are gone, his house is burnt up. Now all his friends, 600 followers of his, are now ready with stones to throw at him. அவன் நினைத்தான் தான் சேர்த்து வைத்த பணம், பொருட்கள், வஸ்துக்கள் எல்லாம் சிக்லாகிலே காணப்படுகிறது என்று அவன் நினைத்தான். ஆனால் சிக்லாகன் வரும்பொழுது அவனோடு கூட இருந்ததான எல்லா இஸ்ரவேலரும் அவனை கல்லெறிந்து கொல்லும்படி வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். And that was the first time after so many years that we see David connecting with God. அநேக ஆண்டுகளுக்கு பின்பு தாவீது தேவனோடு கூட தொடர்பு வைக்கிறதான முதல் இடம் அதுவாகத்தான் இருக்கிறது. Read that in 1 Samuel chapter 30:30. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Verse 6. 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். After so many years, first time he is now joined with the Lord. He encourages himself in the Lord. அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக இப்பொழுது தாவீது தேவனோடு கூட சேர்ந்து கொண்டு அவன் தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். After so many years of a life without God, no worship, no saints of God, no fellowship, no Bible, no prayer cell, no promises, no Yahwehs, no youth meetings, nothing to do with God. Money. Now he lost, he failed, now he's coming back to God. அநேக ஆண்டுகளாக அவன் தேவனை மறந்து, தேவனுடைய ஆலயத்தை மறந்து, தேவனுடைய பரிசுத்தவான்களை மறந்து, தேவனுடைய ஜெபத்தை மறந்து, தேவனை துதிக்கிறதான துதியை மறந்து, தேவனுடைய சபையை மறந்து, பணம் என்று போய்கொண்டிருந்தவன் இப்பொழுது அந்த பணமே அவனை தோற்ற பொழுது இப்பொழுதுதான் அவன் தேவனை நோக்கி திரும்புகிறான். Lord, what shall I do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? Some enemy has come and taken away everything. சத்துருக்கள் வந்து எல்லாவற்றையும் பிடிகொண்டு போனார்கள். Shall I go follow? Shall I follow? Shall I pursue? நான் அவர்களை பின்தொடரட்டுமா? The Lord said, yes. First time he heard the voice of God.
முதலாவது இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், சரி பின்தொடர் என்று சொல்லுகிறார். இப்பொழுதுதான் அவன் முதலாக தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். He and his followers, tired as they were, discouraged as they were, sad as they were, they followed, they captured all their wives, they got back, children they got back, goods they got back, they came back home. அவனும் அவனோடு கூட இருந்ததான அவனை பின்பற்றுகிற 400 பேர் ஒன்றாய் சேர்ந்து இப்பொழுது அந்த சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். சத்துருக்களை அழித்து தங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் தங்களுக்குண்டான எல்லா வஸ்துக்களையும் அவர்கள் திரும்ப பெற்று கொண்டு வந்தார்கள். Bible says all that riches that he got, he didn't covet after that. He took it and he started distributing it to all the Israelites. வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்ப பெற்றதான சகல ஐஸ்வர்யங்களை அவன் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் முழு இஸ்ரவேலருக்கும் அவன் பங்கிட்டு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். Read 30:26. 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொன்னான். See, he is now distributing it to everyone. பாருங்கள், இங்கே தன்னுடைய ஆசீர்வாத பாகங்களை அவன் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறான். Sudden change has taken place in his life. He who was conquering and capturing and plundering and keeping has now become a giver. பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு சடுதியான திடீரென்று ஒரு மாறுதல் உண்டானது. ஏனென்று கேட்டால், எல்லாவற்றையும் கொள்ளையடித்து தனக்காய் அவன் சேர்த்து வைக்கிறவனாய் இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு அனுப்புகிறவனாய் கொடுக்கிறவனாய் மாறி போனான். It was shortly after that he became king. அந்த காலத்தின் குறுகிய காலத்திற்கு பின்புதான் அந்த சம்பவத்திலிருந்து அவன் ராஜாவாக மாறினான். So you look at this hypocrite, this liar, this actor, this murderer, this plunderer. Just imagine how who he becomes later on. பாருங்கள், அப்படி நடந்ததான ஒரு பொய்யன், ஒரு கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்கிறவன், மற்ற எல்லா பொய் சொல்லுகிறவன், எல்லாவற்றையும் அவன் கொள்ளையா ஏமாற்றி வைத்துக் கொள்ளுகிறவன், எப்படி அவன் திடீரென்று மாறி போனான்? Just imagine, will God like to call such a man who's ruined his reputation? Almost every sin, he's committed adultery, he's committed murder, he's lied, he's acted, he's been a hypocrite, he's robbed, he's done everything possible. Will God like to call himself by David's name? பாருங்கள், இவன் இப்படி கொள்ளையடித்து அவன் செய்யாத பாவமே அல்ல. பெரிய பெரிய பாவமாக விபச்சாரத்தை செய்திருந்தான், கொலை செய்திருந்தான், பொய் சொல்லியிருந்தான், நடித்திருந்தான், மாய்மாலம் செய்திருந்தான், கொள்ளைப்பொருளை கொள்ளைப்பொருளை கொண்டு வந்திருந்தவனை தேவன் தாவீது என்று அழைக்க கூடுமோ? Will he like to call himself by David's name? தாவீதின் பெயரால் தன்னை அழைத்துக் கொள்ள கூடுமோ? For example, will God like to say I am David's God? தேவன் நான் தாவீதின் தேவன் என்று சொல்ல விரும்புவாரோ? Will God like to associate any of his things with David? தாவீதோடு கூட சம்பந்தப்பட்டதான எந்த காரியங்களோடு கூட தனக்கும் சம்பந்தம் வைத்துக் கொள்ள தேவன் விரும்புவாரா? No. இல்லை. God will try to keep silent about him. அது அவனை குறித்து அமைதியாக மௌனம் சாதிக்கவே விரும்புவார். But there was one thing about David that God loved so much. ஆனால் தாவீதை தேவன் இவ்வளவு நேசித்ததற்கு தாவீதின் மேல் ஒரு காரணம் இருந்தது. David loved God. தாவீது தேவனை நேசித்தான். There were times of backsliding, but his heart always yearned for God, and one of the proofs for that was the number of psalms that he composed. அவன் அநேக முறை பின்மாறி போயிருந்தான், உண்மைதான். ஆனால் அவன் தேவனை எல்லா நேரங்களிலும் நேசிக்கும்படி அவனுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டே இருந்தது. அதை நிரூபிக்க வேண்டுமானால் அவன் எழுதினதான சங்கீதங்களே அதற்கு சாட்சியா இருக்கிறது. There were times that he lived a backslidden life. There were times that he lived like a godless man. அநேக முறை சூழ்நிலைகளிலே அவன் தேவன் அல்லாதவனாக, பின்மாற்றக்காரனாக அவன் ஜீவித்திருந்தான். But in the depth of his heart there was a small fire that still burned for God. ஆனால் அவனுடைய அதி ஆழமான அந்த இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுக்காக அவனுடைய இருதயம் அன்பிற்காக எரிந்து கொண்டே ஏங்கிக் கொண்டே இருந்தது. Now God, who will not like to be called by David's name or will not like to associate any part of his kingdom with David, you see how many things he associates with David. பாருங்கள், தேவன் தன் தாவீதின் தேவன் என்று அழைக்கப்பட விரும்பக்கூடாத தேவன், தாவீதின் ராஜ்யத்தோடு கூட எந்த சம்பவமும் கலக்க விரும்பாத தேவன்
பாருங்கள், பிற்காலத்தில் எவ்வளவு காரியங்களோடு கூட தேவன் தன்னை தாவீதோடு கூட சம்பவித்துக் கொள்கிறார். Can you all tell me how many things are there in the kingdom of God connected with David? தேவனுடைய ராஜ்யத்திலே தாவீதை சேர்ந்ததான தேவனும் தாவீதும் என்கிறதான தலைப்பின் கீழே எத்தனை காரியங்களை உங்களால் பார்க்க முடியும்? Can you all tell me anything connected with David? தாவீதோடு கூட தேவன் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொண்டதான விஷயங்களை குறித்து ஏதாவது சொல்ல முடியுமோ? Okay. One is throne of David. தாவீதின் சிங்காசனம். Anything else? வேறு ஏதாகிலும்? One is throne of David. முதலாவது தாவீதின் சிங்காசனம். Second, David, son of David. Okay. இரண்டாவது தாவீதின் குமாரன். Anything else? The key of David. திறவுகோல். தாவீதின் திறவுகோல். Scepter. See if there is scepter. தாவீதின் செங்கோல் என்கிறதான வார்த்தை உண்டோ? If you can find the verse, tell me. Anything else connected with David? There is a verse which says tabernacle of David. தாவீதின் கூடாரம் என்கிறதான வார்த்தை உண்டு. Then there is seed of David. தாவீதின் சந்ததி என்கிறதான வார்த்தை உண்டு. Then there is root of David. தாவீதின் வேர் என்கிறதான வார்த்தை உண்டு. Then there is city of David. தாவீதின் பட்டணம் என்கிறதான வார்த்தை உண்டு. Then there is offspring of David. Offspring. Revelation 22:16. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Read it in Tamil. What is written there? தாவீதின் வேர் சந்ததி. So seed and offspring are same. சந்ததி வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You see the number of things here written associated with David. தாவீதோடு கூட சம்பந்தம் கலந்து தேவன் எத்தனை காரியங்களை சொல்கிறார் பாருங்கள். Is the star of David star? தாவீதின் நட்சத்திரம் என்கிறதான ஒரு வார்த்தை உண்டோ? Just imagine this man's a backslider, a liar, an adulterer, a murderer, a thief, a hypocrite, and look at the names that have been given here. பாருங்கள், இந்த தாவீது ஒரு பொய்யன், விபச்சாரக்காரன், கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்கிறவன், பின்மாற்றக்காரன், மாய்மாலக்காரன், நடிக்கிறவன். ஆனால் இப்பொழுது அவனோடு கூட தேவன் தன்னை எவ்வளவு சம்பந்தம் கலக்கிறார் பாருங்கள். How does God allow that? அதை ஏன் தேவன் இப்படி அனுமதிக்கிறார்? How can God use such a dirty man's name for his own kingdoms, for parts of his kingdom? இவ்வளவு அழுக்கு நிறைந்ததான தாவீதோடு கூட தன்னுடைய சொந்த ராஜ்யத்தை கூட ஏன் இப்படி சம்பந்தம் கலக்கிறார்? One thing, God saw his past life. ஒரு காரியம், தேவன் அவனுடைய இறந்த காலத்தை அறிந்திருந்தார். God saw how much he loved God in those early days. அந்த ஆதி தொடக்க நாட்களிலே அவன் எவ்வளவாக தேவனை நேசித்தான் என்று தேவன் அறிந்திருந்தார். God saw how he was rejected by his family. அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தாராலே எவ்வளவாக அவன் தள்ளப்பட்டிருந்தான் என்பதை தேவன் கண்டிருந்தார். When Samuel saw 7 sons of David, and Samuel asked David's father, is there anyone else? 7 sons of Jesse. Jesse was the father of David. Samuel came to Jesse and says, one of your sons is going to be king, bring them one by one. He brought 7 of them, and then he asked, that is all? Asked twice, is that all? Then only Jesse is the father more. There's one more son. He's in the field. He was such a negligible person. பாருங்கள், சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்கு தேவனால் ஏவப்பட்டு ஈசாயின் வீட்டிற்கு போன பொழுது, ஈசாயை நோக்கி உன்னுடைய குமாரர்களை கொண்டு வா என்று சொன்ன பொழுது, ஈசா தன்னுடைய 7 குமாரர்களை கொண்டு வந்தான். அந்த 7 குமாரர்களையும் சாமுவேல் அபிஷேகம் பண்ணவில்லை. இன்னும் உனக்கு குமாரர்கள் உண்டோ என்று கேட்ட பொழுது அவன் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். 2வது முறை கேட்ட பொழுதுதான், ஆம், எனக்கு ஒரு குமாரன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். பாருங்கள், எவ்வளவு தூரமாய் அவன் தள்ளப்பட்டிருந்தான். Even his own father had forgotten him. சொந்த தகப்பனே அவனை மறந்திருக்க வேண்டியதான சூழ்நிலை உண்டாயிருந்தது. In those days when he was looking after his father's sheep, he was a harp player.
அந்த நாட்களில் தானே அவன் தன்னுடைய தகப்பனின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் சுரமண்டலக்காரனாய் சுரமண்டலம் வாசிக்கிறவனாய் இருந்தான். He had no friends in his young days, but he used to sit in the fields, he used to sit under the tree, play the harp and sing to God. அவன் அப்படி இருந்ததான் அந்த சிறு வயது வாலிப நாட்களில் தானே அவனுக்கு ஒரு சிநேகிதரும் உண்டாகவில்லை. அவன் அந்த சுரமண்டலத்தோடு கூட மரத்தினடியில் உட்கார்ந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தேவனை நோக்கி அவன் பாடிக்கொண்டிருந்தான். God remembered those days. அந்த நாட்களை தேவன் நினைவில் கொண்டு வந்தார். Though David went far away from God, God brought him back. ஆகினாலே தாவீது எவ்வளவுதான் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் தேவன் தாவீதை திரும்பி கொண்டு வந்தார். So there is one more thing associated with David. It's called the sure mercies of David. இன்னொரு காரியம் கூட தாவீதோடு கூட தேவன் சம்பந்தம் கலந்திருந்தார். அவர் சொன்னதான காரியம் தாவீதுக்கு நான் அருளின மாறாத கிருபை. So in other words, I will do all I can to show my mercy upon David. I'll be sure to show mercy on David. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் என்னால் கூடிய மட்டும் மாறாத தன்னுடைய நித்திய கிருபை அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன். Now what is that sure mercy of David? It was revealed in his life. Though he went back from God, went away from God, God showed that great mercy and brought him back. தேவன் அவன் எவ்வளவுதான் தாவீது பின்மாறி தேவனை விட்டு அவன் ஓடி போனாலும் தேவன் அவனுக்கு தான் அருளினதான அந்த மாறாத கிருபை என்ற அந்த இரக்கம் என்ன? God showed it on David. தாவீதுக்கு தேவன் அதை காண்பித்தார். But what is it for us? அதிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? If you turn to Acts, நீங்கள் அதை அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திருப்புவீர்கள் என்றால் anyone can see, find out where that is. Sure mercies of David. தாவீதுக்கு அருளினதான மாறாத கிருபை என்கிறதான வார்த்தை உண்டே, அதை யாராகிலும் கண்டுபிடித்தீர்களா? 13:17. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 13:34. 13:34. 13:34. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 34ஆம் வசனம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். So how is that connected with us? The sure mercies of David. தாவீதுக்கு அருளினதான அந்த நிச்சய கிருபைகளை நம்மோடு கூட எப்படி நாம் அதை ஒப்பிட்டு வைத்துக் கொள்ள முடியும்? No matter how far David you go away from me, I'm sure to follow you, chase you and bring you back. That's the sure mercies of David. தாவீதே, எவ்வளவு தூரம் முன்னால் நீ என்னை விட்டு பின்மாறி தூர ஓட முயற்சித்து ஓடினாலும் நான் என்னுடைய நிச்சயமான கிருபைகளை உனக்கு அருளி உன்னை கொண்டு வருவேன் என்று சொன்னாரே, அதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. What we read just now, நாம் என்ன வாசித்தோம்? The sure mercies of David will become sure mercies for every child of God by the resurrection of Jesus from the dead. இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். In other words, what is Jesus saying? மற்ற வார்த்தைகளில் சொன்ன போல இயேசு என்ன சொல்கிறார்? I who chased David and got him back, I will chase you and have you back for myself. நானே தாவீது பின்பாக தொடர்ந்து துரத்தி அவனை திரும்பமாக கொண்டு வந்தேன். நானும் உன்னையும் துரத்தி திரும்பமாக என்னிடத்தில் கொண்டு வருவேன். I will surely have mercy on you. I will not let you go even if you run away from me. நான் நிச்சயமான கிருபைகளை உன்மேல் காண்பிப்பேன், கட்டளையிடுவேன். நீ எவ்வளவுதான் ஓடினாலும் நான் உன்னை விடுவதில்லை. I will give you the key of David. நான் தாவீதின் திறவுகோலை உனக்கு தருவேன். I will show you the sure mercies of David. தாவீதுக்கு அருளினதான அந்த நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு கட்டளையிடுவேன். You will be born in the seed of David as a king. நீயும் கூட தாவீதின் சந்ததியிலே ராஜாவாய் பிறப்பாய். And you will sit on the throne of David. நீயும் தாவீதின் சிங்காசனத்திலே உட்காரப்படுவாய். In the last days I will raise again the tabernacle of David, the Bible says. வேதம் சொல்கிறது, கடைசி நாட்களில் நான் தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எழுப்புவேன். What is the tabernacle of David? தாவீதின் கூடாரம் என்றால் என்ன? Read that one verse and we'll stop. Amos 9:11. அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 12 in Tamil.
12ஆம் வசனம் தமிழிலே, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. போதும். What's the meaning of this? இதனுடைய அர்த்தம் என்ன? See, we know Moses built a tabernacle. We know Solomon built a temple. What did David build? மோசே தேவனுக்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினான் என்றும் சாலமன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டினான் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தாவீதின் கூடாரம் என்றால் என்ன? You know, when David went to the Philistines' land and brought back the ark that was taken away, when David went to the Philistines' land and brought back the ark which was taken away, தாவீது தன்னுடைய சத்துருக்கள் பெலிஸ்தியர்கள் கொண்டு போனார்களே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதை மறுபடியுமாக அவன் கொண்டு வந்த பொழுது, the Bible says he put the ark in a place and covered it with a tent. வேதம் சொல்கிறது, அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு இடத்தில் வைத்து அதை அவன் கூடாரமம் பண்ணி அதை மூடினான் என்று வாசிக்கிறோம். No need to read it. It's in 1 Chronicles 15:1. இப்பொழுது வாசிக்க நேரமில்லை. அதை நீங்கள் 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. Now look at the difference between the tabernacle of Moses and this tabernacle of David. மோசேயின் கூடாரத்தையும் தாவீதின் கூடாரத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசத்தை பாருங்கள். There are in Moses tabernacle there are 3 cloth gates. நீங்கள் மோசேயின் கூடாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே 3 திரைகள் காணப்பட்டது. In the first gate, if you go, that gate will ask you, are you a circumcised Israelite? Go in, otherwise stay out. முதலாவது திரை உங்களை தடுத்து உங்களை பார்த்து கேட்கும், நீ விருத்த சேதனம் செய்யப்பட்டவனா? நீ ஆம் என்று சொன்னால் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இஸ்ரவேலனா என்று கேட்கும். நீ ஆம் என்று சொன்னால் அந்த முதல் திரைக்குள் பிரவேசி என்று சொல்லும். Otherwise stay out. இல்லாவிட்டால் நீ வெளியே தான் இருக்க வேண்டும். If you go to the second veil, the second gate will ask you, are you a priest? Then come in. If not, even if you are a Levite, even if you are a circumcised Jew, stay out. இப்பொழுது இரண்டாவது திரை உன்னை பார்த்து கேட்கும், நீ லேவியனா? நீ இஸ்ரவேலனாக இருந்தாலும் are you a priest? நீ ஆசாரியனா என்று கேட்கும். நீ லேவியனாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீ யூதனாக இருந்தாலும் நீ அந்த இடத்தில் நீ உள்ளே பிரவேசிக்க முடியாது. நீ ஒரு ஆசாரியனாக இருந்தால் மாத்திரமே இந்த இரண்டாம் திரைக்குள் பிரவேசி, இல்லாவிட்டால் இங்கேயே நின்று விடு என்று சொல்லும். If you go to the third veil, the veil will ask you, are you a high priest? And is this the time for you to go inside? Then go in. Otherwise, even if you are a high priest, stay out. இப்பொழுது அவன் மூன்றாவது திரைக்கு வந்து அந்த மூன்றாம் திரை சொல்லும், நீ மகா பிரதான ஆசாரியனா? அப்படி என்றால் இந்த மூன்றாம் திரைக்குள் பிரவேசி. இது வர வேண்டிய நாளா? அப்படியானால் நீ பிரவேசி, இல்லாவிட்டால் நீ பிரதான ஆசாரியனா இருந்தாலும் கூட பிரவேசிக்க கூடாது, இங்கே நில் என்று சொல்லிவிடும். So nobody could see that ark of the covenant because of something formidable, dangerous. ஏனென்று ஒருவரும் அந்த தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பார்க்க முடியாது. எல்லாருக்கும் அது பார்த்தாலே ஆபத்தாய் போய்விடும். But look at tabernacle of David. ஆனால் தாவீதின் கூடாரத்தை நோக்கி பாருங்கள். You just go into the tent, the ark will be there directly. No outer court, no holy place, no most holy place. Straight, you just open the tent, you can walk inside and see the ark straight. நீங்கள் தாவீதின் கூடாரத்திற்கு போவீர்கள் என்றால் அங்கே பிரகாரமோ பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிறதான 3 திரைகளும் காணப்பட போகிறதில்லை. ஒரு திரை திறந்த மாத்திரத்தில் தானே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் கூடாரத்தில் இருக்கிறது. நீங்கள் நேரடியாக அதை பார்க்கலாம். So what does that verse mean? In the last days I will raise up this tabernacle of David that has fallen. Not Moses' tabernacle, not Solomon's temple. I will raise up this tent of David that has fallen. What's the meaning? பாருங்கள், அந்நாளிலே அல்லது அந்த கடைசி நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொன்னாரே, அது என்ன? It means, my children, I am going to reveal my direct glory to you. You are going to see it. அதனுடைய அர்த்தம், என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய திறந்த மகிமை நான் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு தான் காண்பிக்க போகிறேன். In the last days I am going to raise up the church in such a manner, the world is going to see my glory directly in the church. கடைசி நாட்களில் என்னுடைய சபையை நான் இப்பொழுது அவ்வாறாக உயிர்ப்பித்து எழுப்ப போகிறேன். அப்பொழுது முழு உலகமும் என்னுடைய மகிமையை என்னுடைய சபையிலே காண்பார்கள். Can we find any other God so loving, so patient, so pursuing like this our God? இப்படிப்பட்டதான ஒரு நம்மை பின்தொடர்ந்து அன்பு கூர்ந்து நம்மை துரத்தி நம்மை தன்னோடு கூட சேர்த்துக்கொள்ள விரும்புகிறாரே, அந்த அப்படிப்பட்ட தேவன்
வேறு ஒரு தேவனை நம்மால் காணக்கூடுமோ? How many times we have run away from him? எவ்வளவு முறை நாம் அவரை விட்டு ஓடி போயிருக்கிறோம்? How many times we have backslidden in our life? நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனை முறை நாம் பின்மாறி போயிருக்கிறோம்? Why are we sitting here once again? ஏன் மறுபடியுமாக நாம் இங்கே வந்து இப்பொழுது ஒரு முறையும் கூட உட்கார்ந்திருக்கிறோம்? It's because of the sure mercies of Jesus. ஏன் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் அந்த நிச்சயமான கிருபைகளினாலே. Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? I can feel the presence of God in this place. இந்த இடத்திலே என்னால் தேவனுடைய சமூகத்தை உணர முடிகிறது. God who loved that backslider David loves us too. அந்த பின்மாறி போன தாவீதை நேசித்த அதே தேவன் நம்மையும் கூட நேசிக்கிறார். He called that backslider, that hypocrite, and made him king of Israel. அந்த பின்மாறி போன மாய்மாலக்காரனாகிய தாவீதை தேவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். He who used to compose songs in his young days stopped composing in between, now starts composing songs once again. வாலிப நாட்களிலே தேவனுக்காக பாட்டுகளை சங்கீதங்களை ஏற்றின ஒருவன் இப்பொழுது பாட்டுகளை எல்லாம் விட்டுவிட்டு மறுபடியும் அவன் தேவனுக்காக சங்கீதங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். David, you may backslide from me, you may forget me, you may run away from me, you may follow after money, you may lie, you may be a hypocrite, you may act, you may murder, you may commit adultery, but I have decided to love you, David, and I will follow you, I will pursue you, I will capture you, I will conquer you and make you my own. தாவீதே, நீ என்னை விட்டு பின்மாறி ஓடி போய் கொண்டிருக்கலாம், இன்னும் அதிகமாக பொய்யின் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கலாம், விபச்சாரத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கலாம், உலகத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கலாம், பணத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கலாம், மாய்மாலக்காரனாய் நீ மாறிக்கொண்டிருக்கலாம். என்றாலுமோ அதே தாவீதே, நான் உன்னை பின்தொடர்வேன், உன்னை நான் நேசிப்பேன், உன்னை நான் பிடிப்பேன், உன்னை நான் கொள்ளையிடுவேன், மறுபடியுமாக நான் உன்னை எனக்காக கொண்டு வருவேன். Young brother, young sister, can you feel that pursuing love of Jesus burning in your heart? வாலிப சகோதரனே, சகோதரியே, உன்னை துரத்தி கொண்டு வருகிறதான அந்த இயேசுவின் அன்பை உன்னுடைய இருதயத்தில் எரிகிறதை உன்னால் உணர முடிகிறதா? How many times you had decided in your mind, enough of Christianity, enough of this church, enough of Pentecost, enough of Yahweh, enough of Jesus, I am going back, I am walking out. எத்தனை முறை நீ இவ்வாறாக தீர்மானம் எடுத்திருக்கிறாய்? இந்த வந்த சபைக்கு வந்தது போதும், இப்படி தேவனை அறிந்தது போதும், இந்த தேவன் எனக்கு போதும், இனிமேல் நான் இந்த வியாபேசம் எனக்கு போதும், இந்த சபையும் எனக்கு போதும், இனி எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் பழைய வழிகளுக்கே போகிறேன் என்று நீ எத்தனை முறை தீர்மானம் எடுத்திருக்கிறாய்? When you walked out, Jesus came after you. நீ அப்படி பின்மாறி போகும்போது, வெளியே போகும் பொழுது இயேசு உன் பின்னே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். He followed you and pursued you and captured you and held you, and he has brought you back today. உன்னை அவர் பின்தொடர்ந்து வந்து உன்னை துரத்தி உன்னை உன்மேல் ஜெயம் கொண்டு உன்னை கொள்ளையடித்து உன்மேல் வெற்றி கொண்டு மறுபடியுமாக தன்னை கொண்டு வந்திருக்கிறார். Thus saith the Lord, although you have gone away from me, I am not ashamed to be called your God. நீ ஒருவேளை நீ பின்மாறி போயிருந்தாலும் கூட நான் உன்னுடைய தேவன் என்று அழைக்கப்படுவதற்கு வெட்கப்படவில்லை என்று தேவன் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். I am not ashamed to be called your brother because I have loved you so much. நான் உன்னை நேசித்தபடினாலே உன்னுடைய சகோதரன் நான் என்று அழைக்கப்படுவதற்கு நான் வெட்கப்படவே இல்லை என்று தேவன் சொல்கிறார். I had mercy on David, I have risen from the dead, behold I am alive forevermore to have mercy on you. நான் தாவீதை எழுப்பினேன், நான் மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த தேவன் உன்னையும் எழுப்ப வல்லவராயிருக்கிறேன். I will have mercy on you. நான் உன்மேல் இரக்கமாயிருப்பேன். I will never leave you or let you go, my child. நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை ஒரு காலும் என் விட்டு போக விடுவதில்லை. Don't be too proud to leave your grip of me and keep running away. நீ உன்னை குறித்து பெருமையாக நினைத்துக் கொண்டு என் மேல் நீ மனம் கசந்து முறுமுறுத்து தொடர்ந்து வெளியே ஓட வேண்டாம். Come back to me. என்னிடத்திற்கு திரும்பி வா. I have held your hand. நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். You have misunderstood me. I have never let you go. I have always been with you. நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னை ஒரு காலம் விடுகிறதில்லை. நீ என்னை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாய். Come back. திரும்பி வா. Come back. திரும்பி வா. If you do not come back, I will keep following you till you come back. நீ திரும்பி வராத பட்சத்தில் நீ திரும்பி வரும் மட்டும் நான் உன்னை பின் தொடர்ந்து உன்னை துரத்தி பிடிப்பேன். No matter how far away you run away from me, I will follow you and have you back. நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் எனக்கு பரவாயில்லை, நான் உன்னை பின் தொடர்ந்து கொண்டே இருந்து உன்னை நான் திரும்பவும் கொண்டு வருவேன். My child,
என் பிள்ளையே, my child, என் பிள்ளையே, my child, என் பிள்ளையே, my child, என் பிள்ளையே, my child, என் பிள்ளையே, you are my child, நீ என்னுடைய பிள்ளை, you are my child, நீ என்னுடைய பிள்ளை, you are my child, நீ என்னுடைய பிள்ளை, come back to me, my child, என்னிடத்திற்கு திரும்பி வா என்னுடைய பிள்ளையே, my child, come back to me, என் பிள்ளையே என்னிடத்திற்கு திரும்பி வா. Shabaria Samahakarabdanaya Raba Oraha Sabahaniam Rama. Are you still going to run away? நீ இப்பொழுதும் ஓட போகிறாயோ? Even if you run away, he will continue to follow you. நீ ஓடினாலும் அவர் உன்னை பின் தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருப்பார். He will follow you with the sure mercies of David. தாவீது கருளின அந்த நிச்சயமான கிருபையோடு கூட அவர் உன்னை பின் தொடர்ந்து கொண்டே இருப்பார். He will pursue you. He will break you till you stop and turn and surrender. நீ திரும்பி அவரிடத்தில் நீ வந்து ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் அவர் உன்னை உடைப்பார், நொறுக்குவார், உன் பின்னே தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார். Can you feel his love burning in your heart? அவருடைய அன்பு உன்னுடைய இதயத்தில் எரிகிறதை உன்னால் காண முடிகிறதா? Can you feel his love burning in your heart? அவருடைய அன்பு உன்னுடைய இதயத்தில் எரிகிறதை உன்னால் உணர முடிகிறதா? Can you feel his love consuming your backsliding? உன்னுடைய பின்மாற்றத்தை அவருடைய அன்பு பற்றிக்கிறதை உன்னால் உணர முடிகிறதா? Can you feel his love consuming your strange love? உன்னுடைய அந்நிய அன்புகளை அவருடைய அன்பு பற்றிக்கிறதை உன்னால் உணர முடிகிறதா? Who can separate me from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? He is my beloved. அவரே என் அன்பர், He is my bridegroom. அவரே என் மணவாளன், He is my lover. அவரே என் காதலன், He is my savior. அவரே என் இரட்சகர், He is my Lord and my God. அவரே என் தேவனும் என் ஆண்டவருமாயிருக்கிறார். He is my friend. அவரே என் He சிநேகிதனுமாயிருக்கிறார். is my brother. அவர் என் He சகோதரனாயிருக்கிறார். is my father. அவரே என் He தகப்பனாயிருக்கிறார். is my mother. அவரே என் தாயாயிருக்கிறார். என் பிள்ளையே, To bring you back, I'm not going to send an angel. நான் உன்னை திரும்ப கொண்டு வரும்படியாக ஒரு தூதனை அனுப்ப போகிறதில்லை. I am coming myself. நானே வரப்போகிறேன். Because you are so important to me. ஏனென்று கேட்டால் நீ எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள ஆளா இருக்கிறபடினாலே. Although you have not known it, I have always been with you. நீ அறியாதிருந்தும் கூட நான் எப்பொழுதும் உன்னோடு கூடவே இருக்கிறேன். I have been crying for you. நான் உனக்காக முயற்சித்துக் கொண்டே இருக்கிறேன். You haven't seen my tears, you haven't heard my sighs, but I've been crying for so long for you. உனக்காக நான் அழுது கொண்டே இருக்கிறேன், ஏங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னுடைய கண்ணீரையும் என்னுடைய ஏங்குதலையும் நீ அறியாமல் இருக்கிறாய். Come my child, hold my hand. என் பிள்ளையே, நீ என்னிடத்திற்கு திரும்பி வா, என் கரத்தை நீ பிடித்துக் கொள்வாயாக. Come with me, I will take you back. நீ என்னோடு கூட வா, நான் உன்னை திரும்பவும் எடுத்துக் கொள்கிறேன். I will take you to that place you want to go. நீ விரும்ப போக வேண்டும் என்று விரும்பினாயே அந்த இடத்திற்கு நான் உன்னை கொண்டு செல்வேன். You will never be lonely with me. நீ ஒரு காலம் என்னோடு இருக்கிறபடியினால் தனிமையில் விடப்படுகிறதில்லை. I will show you that place I have prepared for you. நான் உனக்காக ஆயத்தம் பண்ணின அந்த இடத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். You and I can be there together forever. நீயும் நானும் அந்த இடத்திலே நித்தியமாய் இருக்க போகிறோம். Come, says the Lord. திரும்பி வா என் பிள்ளையே என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனையோ முறை முதுகை காட்டி உம்மை விட்டு ஓடி போனதான எங்களை நீர் நேசிக்க தீர்மானித்திருக்கிறீரே. நீர்தான் கடவுள். நாங்கள் உங்களை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே.
இன்னும் எங்களை நம்ப முடியாது, நாங்கள் நம்ப ஆண்டவரே முடியாதது மாத்திரமல்ல, நம்பி பிரயோஜனமற்றவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை நேசிக்க தீர்மானித்திருக்கிறீர். இன்றைக்கும் கரம் பிடித்து மறுபடியும் எங்களை திசை திருப்பினீரே. நீர்தான் கடவுள், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அன்புள்ள தேவனாய் எங்களை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளும். நாங்கள் எங்களை நம்ப முடியாது, ஆனால் உம்மை நம்பலாம் ஆண்டவரே. அன்பில் உண்மை உள்ளவர், இம்மட்டுமாய் கரம் பிடித்தவர், உம்முடைய பாதத்தில் விழுகிறோம். எங்களை காத்து நடத்தும். வந்த ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். அக்கரையில் போய் பத்திரமாய் சேர நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.